இந்த விஷயங்கள வந்து நான் சாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒர்க்ல இருக்கும், நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் வந்து சாதிக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம். என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க, அவங்க வந்து என்ன அப்படின்னா 2 3 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நினைச்சது ஒன்லி வந்து என்ன அப்படின்னா பணம், பணத்தை மட்டும்தான் சாதிக்கணும் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தாங்க. கடைசி ஒரு எண்டுல வந்து அவங்களுக்கு பிசினஸ் இல்ல, பணம் இல்ல, எல்லாமே இல்ல. அவங்ககிட்ட இருந்த ஒரு மக்கள் கூட்டம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா அவங்க பணத்தை மட்டும் தான் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க, பின்னாடி அந்த மக்கள் கூட்டத்தை எதுவுமே சேர்க்கல. அதனால வந்து எல்லாமே ஒரு டெட் எண்ட்ல எல்லாமே இதாயிரும். சோ அவங்க மட்டும் நின்று இருந்தாங்க. எஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோமா, இந்த அவங்க நம்ம ரிலேஷன்ல இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணலாம். எஸ், மாயக்குமாரி மேம் ஷேர் பண்ணலாம். எஸ் மேம். ஒரு பெரிய டீமை உருவாக்கணும். அதை நான் நல்ல அதாவது எம்எம்ஜி சொல்ற முறைப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெருசா சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல நான் ஸ்மார்ட்டா சம்பாரிச்சிட்டு இருக்கணும். இதான் என்னுடைய எய்ம். சூப்பர், சூப்பர். எஸ், அவங்க ஸ்மார்ட்டா சம்பாதிச்சுட்டு சொன்னாங்க. அது மாதிரி நம்மளும் பண்றோமா, அதுக்கு பண்றதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஷேர் பண்ணலாம். எல்லாருமே கேமரால வரலாம், அது நல்லா பெட்டரா இருக்கும். அப்புறம் எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கும்போது நமக்கு சாதிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம். அவங்க எல்லாருமே வந்து எப்படிலாம் சாதிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். வணக்கம், நான் செல்வம் பேசுகிறேன் மேடம். எஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்னுடைய நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 3 விஷயங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். ஒரு சமுதாயத்துக்காக மட்டுமே நான் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக ஒரு ஒரு சீட் நடத்தி அதில் ஒரு ஃபண்டு உருவாக்கி அவங்களுக்கான ஒரு இது கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. சரி, அது நம்ம இதோட நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் நம்ம இது இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் மேடம். இப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ன்றது கொஞ்சம் பட்டுது. சரி, இதில் எல்லாரையும் சம்பாதிக்க வைக்க முடியும், ஆனால் வந்து முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க வைக்க முடியும் போது இதை எடுத்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் நபர்களாவது வந்து இதில் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் மேடம் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால அது அடையணும், அதுக்கான விஷயத்துல தான் வந்து எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அடைஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மேடம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம நிறைய மனுஷங்களை வந்து சம்பாதிக்கலாம். ஆனா எம்எம்ஜி வந்தாதான் அதை தக்க வச்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் சார் இங்க முதல்ல வந்திருக்கிறது. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது நடக்குமா நடக்காது அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம்? நடக்கும் சார், நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை வந்து பிராக்டிஸ், அதை வந்து நீங்க எப்படி சொல்ற மாதிரி ஆக்டிவிட்டியில பண்ணாம எதுவுமே நடக்காது. ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அப்பதான் நடக்கும். ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்காங்க, ஆக்டிவ் நடக்க சான்ஸ் இருக்கு, என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. கிரேட்மா. எஸ், சத்யநாத் சார். மேம், நான் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசுல அந்த தொழிலை கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு. மாஸ்டருடைய கேட்கும்போது மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிதான். சரி, இந்த விஷயத்த வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி மற்றவங்களுக்கு பண்ண முடியும், அந்த மாதிரி இப்போ யோசனை. எஸ், சூப்பர். புவனேஸ்வரி உங்க சொல்லலாம். எஸ் மேடம். அதாவது நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன், வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ், கேக்குது. இப்போ நம்ம நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து ஓகே தான், நிறைய பேர் நம்மளால ஹெல்ப் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்படி எதிர்கொள்ளும் போது நிறைய பீப்புள்ஸ் வரும், அதனால நம்ம எல்லாம் என்னெல்லாம் இழப்போம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அந்த ஒரு ஹாப்பினஸ் எடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து இழந்துருவோம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல எதுவுமே இழக்க வேணாம், ஆனா உங்களோட குறிக்கோள் எடுக்கும்போது அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கூட வரும் அப்படிங்கும்போது அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது பெருசா நம்மளால சாதிக்க முடியுங்கிறத நான் நம்புறேன். அதுக்கு நான் எம்எம்ஜியை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற போது கரெக்ட் வேல போயிட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேம். அதனால கண்டிப்பா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எந்த விதமான தாக்கமும் இல்லாம மத்தவங்களை ஹாப்பி படுத்த முடியுங்கிறத நான் நம்புறேன் மேம். தேங்க்யூ மேம். கிரேட் பண்ணி. யா, கதையும் சொல்லுங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். மணி சார், ஆக்சுவலா நான் வந்து எம்எம்ஜி வர்றதுக்கு முன்னாடி வந்து சில சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அன்னதானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கும். நான் நெட்வொர்க்கிங் கத்துக்கிட்டு தான் வரணும்னு தான் எம்எம்ஜிக்கு ஆக்சுவலா வந்தேன். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எம்எம்ஜிலேயே நேச்சராகவே அவங்களோட இது வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களோட இது அவங்களோட மேன்மை வந்து அவங்களோட தன்மை வந்து மேன்மையாக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள தான் மெயின் ஃபோக்கஸ். ரிலேஷன்ஷிப்பு, பாண்டிங், இதுதான் மெயின். எது கோரோ அதுல தான் அவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்றது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் இதா புரிஞ்சுது. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எனக்கும் அது மாதிரி இருக்கு. எம்எம்ஜிலையும் அந்த மாதிரி ஒரு கோர் இது இருக்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. மாஸ்டர் வந்து முந்தா நேத்து வந்து ஒரு 1-to-1 இதுல பண்ணும்போது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெளியில போய் நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 2 நாளா வந்து வாக்கிங் போறது, ஆஃபீஸ் போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 5-6 கான்டாக்ட்ஸும் இப்போ எடுத்திருக்கேன் கோச். தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட், கிரேட், ஃபேண்டாஸ்டிக். சரி, நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன் இறங்கணும், ப்ராஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? நான் வந்து கார்த்திகேயன் சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம எவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸ் எவ்வளோ மக்களை பார்க்கணும். அதை வந்து நான் எப்பவுமே ஒரு மிஷின் கூட கம்பேருவேன். என்ன மிஷின்னா கரும்பு மிஷின். கரும்பு மிஷின் இருக்கு, நீங்க அதுல வந்து ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா கரும்பு உள்ள போடணும் இல்லையா? ஒரு 4 கரும்பு 3 கரும்பு சேர்த்து அப்படி உள்ள வச்சீங்கன்னா கீழே மூலம் ஜூஸா வரும். நீங்க மிஷின் உள்ள கரும்பு போடல, ஒரே ஒரு ஜூபி பண்ண கரும்பு உள்ள வைக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஜூஸ் வராது, ஒன்றும் வராது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும், நிறைய பேரை பார்க்கணும், நிறைய நம்பர் எடுக்கணும், அதுக்கப்புறம் அது ஜூஸ் ஆகிறதுக்கோ நம்ம
டவுன்லைன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க பண்ணலாம் வராது. அதான் சொன்னா கிரேட், உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த LTS நம்ம உடனே பார்ப்போம். கேள்வி ஓவர் டு கோச். எஸ், ஷேரிங் சொல்லலாம், லெசன் கொடுக்கலாம். ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேம். எனக்கு இன்னொரு எண்ணம் வந்தது வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் வந்து திருச்சியில் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து MMG டீம் தான் பயங்கரமா நம்மளும் ட்ரெயினர் ஆகணும் அப்படின்ற ஒரு எல்லாம் பயங்கரமா தாட் வந்துச்சு. அதே ஓகே கிரேட். ஸோ அதை சின்னதான ஆக்ஷனை கொடுவாங்க, எல்லாம் நடக்கும். கலைவாணி MMGல வந்து நிறைய வந்து கத்துக்கிறோம். அதை ஃபாலோ பண்றது மாஸ்டர் சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் என்ன அப்படின்னா, அடி வாங்காம வலி வேதனை இல்லாம பெருசா சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ மாஸ். ஓகே கிரேட். நம்ம படிக்க போற லெசனோட ஷார்ட் கட் ஒரு லைன். அந்த படம் வந்து ஒரு லைன் படம் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு லைன் படம் என்னன்னு தெரிய சொல்லிட்டீங்களா? இல்ல திரும்ப தானே சொல்லிடுறேன். இந்த பெருசா எப்படி சாதிக்கலாம்? இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 லெசன் அந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன தெரியுமா, நீங்க நினைச்சபடி வாழணும். டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் நீங்க நினைச்சபடி உங்களுக்கு பிடிச்சபடி வாழணும். அட் த சேம் டைம் பெருசா சாதிக்கணும். அதுதான் அந்த பாடத்தோட ஒரு ஒன் லைன். அது எப்படி டெய்லி நம்ம நினைச்சபடி வாழ்றது, டெய்லி காலையில் நினைச்சபடி வாழ்றது, டெய்லி மத்தியானம் நினைச்சபடி வாழ்றது. நீங்க நினைச்சபடியே ஒரு வாழ்க்கை போயிட்டு அது எப்படி சாதிக்க முடியும்? நினைச்சபடி வாழ்ந்தா பண்ண முடியாது. அப்படிதானே இருக்கு. அது எப்படி சார்? எஸ் கரெக்ட். அதுதான் இந்த பெருசா எப்படி சாதிக்கல பாடம். இந்த பாடம் பார்க்க பார்க்க நீங்க உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இந்த செஷன் அட்டன் பண்ண தெரியும், அல்லது இந்த ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்கனாலும் யார் படிக்கலாம். டன்மா, லெசன் போயிடலாம். படிக்கும், அல்லது அது ஒரு பர்சன்டேஜ் நான் இவ்வளவு பண்ணிட்டு பண்ணுவேன் அப்படின்னு அது பண்ணலாம். சரி, இந்த ஒன் திங் பண்ணதுக்கு அப்புறம் அது கூட இன்னொரு 3 சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஒன்று பெருசா ஒன்று பண்ணியாச்சு, அப்புறம் ஒரு 3 சின்ன விஷயங்கள். இப்படி டெய்லி அந்த ஒரு இப்போ நாங்கள் வந்து என்ன ஃபோக்கஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, காலையில் ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ்ட் ஒரு 3 மணி நேரம் சாப்பாடு டைம், அப்புறம் வந்து ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸ்டு. அது எதுவும் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திரும்ப ஃபோக்கஸ் டைம். இந்த 3 மணி நேரம் ஃபுல்லாக பண்ணுறது ஒரு இது, அப்புறம் 3 மணி நேரம் சின்ன பண்ணுற ஒரு விஷயம். அது தேடணும், யோசிக்கணும், கரெக்டான விஷயம் பண்ணுறோமா அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஒரு பெரிய விஷயம் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த 3 சின்ன விஷயம் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஏதாவது பொடி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணும் அதை செய்யலாம். டெய்லி ஒரு ஸ்கெடியூல் போட்டுட்டு 10 மணிலேருந்து சார் சொன்ன மாதிரி அந்த டைம்ல பண்றது, ஒரு சாப்பாடு டைம், ஒரு ரிலாக்ஸ் டைம், இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்மளோட இதுல வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோமா? ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாது. சரியா? நீங்க காலையில செய்ய முடியற வேலையை நீங்க மத்தியானம் செய்ய முடியாது. மத்தியானம் செய்ய முடியாது, நைட்ல படுக்கும்போது செய்ய முடியாது. நைட்ல படுக்கும்போது செய்யற வேலையை காலையில செய்ய முடியும். இப்படி உங்களுக்கு புரியுதா எழுதுன்னு? நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி வந்து மாறும். நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி மாறும், நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன் மாறும், நமக்கு இருக்கிற மூடு எல்லாம் மாறும். ஸோ நம்ம எந்த டைப்ல எந்த வேலை செய்யணும் அப்படின்னு பாடுறோம். ரெண்டாவது அந்த பெரிய வேலை செய்யறதுக்கு நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு ட்ரிப்பு பைக்ல போறதுக்கு நாளைக்கு காலைல போறேன்னு சொல்லிட்டு காலைல போறேன்னு போய் சாயங்காலம் 4 மணி ஆயிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு. ஏன்னா ப்ரிப்பரேஷன் அப்படி கடைசியில் எல்லாரும் எப்ப நீங்க கோவில போக முடியாது, போறோம் அப்படின்னு. ஸோ ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மாதிரி நீங்க என்ன வேலை செய்யணும் அது நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், விஜுவலைஸ் பண்ணணும். நான் ப்ராஸ்பெக்டிங் பண்ண போறேன், நாளைக்கு 10 பேரை பார்க்க போறேன், நாளைக்கு நம்பர் வாங்க போறேன், நாளைக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். எப்பவும் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மள ஒவ்வொரு தடவையும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? விஜுவலைசேஷன் பண்ணணும். வேலை செஞ்ச மாதிரி விஜுவலைஸ் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கிற மாதிரி, ஹாப்பியா இருக்கிற மாதிரி, பங்களா வர மாதிரி, கார்ல போற மாதிரி, கார்ல இறங்கி போற மாதிரி எல்லாம் கனவு கண்டுங்களா? அப்படி போதும். அதெல்லாம் வேலை பார்க்குற மாதிரி கனவு காணுங்க. ரோட்ல இன்னும் நாயா பையா வளர்க்குற மாதிரி, நிறைய பேர் கூட பேசுற மாதிரி, மணிக்கணக்கு உட்காந்து படிக்கிற மாதிரி, அப்படி கனவு காணுங்க. இந்த கனவு கண்டா அந்த கனவு நடக்கும். வெறும் அந்த கனவு கண்டா நடக்காது. சரியா? ஒண்ணு வந்து அப்படி ஒரு நாளை நீங்க கரெக்டா ஷெட்யூல் பண்ணி பண்ணீங்களா, உங்களோட எனர்ஜிக்கு தகுந்தபடி உங்களை மாத்திக்கிட்டீங்களா, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த நாளைக்கு ஒரு 3 விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். கண்டிப்பா 2-3 விஷயம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த இது. இப்படி நீங்க உங்க நாட்களை வந்து உங்களோட எனர்ஜிக்கு தகுந்தபடியும், நேரத்துக்கு தகுந்தபடியும், சிச்சுவேஷன் தகுந்தபடியும், சிச்சுவேஷன் சூழ்நிலை தகுந்தபடியும், அப்புறம் முக்கியமான வேலைகள், அது கூட சின்ன சின்ன வேலைகள், இப்படி டிசைன் பண்ணி உங்க நாள் போதா. ஏன் நம்ம பண்ணல, ஏன் பண்ணணும், ஏன் பண்ண என்ன நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டிய 3 பெரிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே, படத்துக்கு போவோம். ரைட்டு. யாருக்கு எதாவது சிக்கல் இருக்கா, அது கேள்வி கேட்கலாம். முருகன் சொல்லுங்க. முருகேசன் மாஸ்டர், வெரி குட் மார்னிங் மாஸ்டர். என்னதான் MMGல படிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாத்திக்கலையே அப்படிங்கிற வருத்தம் பயங்கரமா இருக்கு மாஸ்டர். படிக்கிறேன், ஆனா அதை உண்மையிலேயே ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைச்சா ரொம்ப வெக்கமா இருக்கு மாஸ்டர். நிறைய சொல்றீங்க, அன்பாவும் சொல்லி கொடுக்குறீங்க, இதுக்கு மேல நீ எப்படி சொல்லி கொடுப்பீங்கன்னே தெரியல. ஆனா நாங்க தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற முடியலன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு மாஸ்டர். உண்மையிலே நினைக்க ரொம்ப கேவலமா இருக்கு மாஸ்டர். எப்படி மாற போறோம்னே தெரியல. இல்ல, எனக்கு எந்த வருத்தம் இல்ல. நான் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்காவது சேஞ்ச் ஆகும். அது கூடயே இருக்கணும் அப்படின்னு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து திடீர்னு 4 மாசம் சும்மா தூக்கிட்டு நாளைக்கு வாக்கிங் போவோம் அப்படின்னா உடனே வாக்கிங் போக மாட்டேன். கார் எடுத்துட்டு வாக்கிங் போவேன். கார் எடுத்துட்டு அப்படி இந்த இடம்லாம் நம்ம வாக்கிங் போகணும், இங்கெல்லாம் நம்ம வாக்கிங் போகணும். ஓகே ரைட் அப்படின்னு பார்த்து வந்துடுவேன்.
அது கூட நான் ஒரு பெரிய முன்னேற்றமா தான் பாக்குறேன். நான் நாளைக்கு ஷூ எடுத்து கேட்கணும், ஷூவை கரெக்டா ட்ரெயின் மில் பக்கத்துல வச்சிடணும், சாக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடணும். ரைட். ஸோ நாளைக்கு நான் போன டக்குனு ஷூ எடுத்துக்கோ. வாக்கிங் இன்னும் நான் போவே இல்லை. ஆனா கார் எடுத்துட்டு எங்கெல்லாம் வாக்கிங் போன போயிருக்கேன், ட்ரேட் மில் பக்கத்துல ஷூ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ட்ரேட் மில் மேல நிறைய சாமானம் போட்டு வந்தேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாக்கிங் போவா அப்படின்னு மண்டக்காயும். சரி, அடுத்த நாள் வாக்கிங் பண்ண என்ன பண்ணும், ட்ரேட் மில் எல்லாம் காலி பண்ணி சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டு சுவிட்ச் கிச்செல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுட்டு ஓகே, அதுவும் ப்ரிப்பரேஷன் தான். வாக்கிங் போவே இல்லை. ஆனா நீங்க இந்த வருத்தப்படுறீங்களா, நான் அதே ஒரு ஸ்டெப் தான் பாக்குறேன். அது ஒரு ஸ்டெப். அப்புறம் எனக்கே ஒரு நாள் சின்னதை செய்ய ஆரம்பிச்சிருங்க, அது ஒரு ஸ்டெப். அப்புறம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருங்க, அது ஒரு ஸ்டெப். அப்புறம் போக போக நல்லா ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். டன் ஒன் கீவ் ராக்கி. வேற இருக்குது சொல்லணும்னா போட போல. மாஸ்டர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் வந்து டைம் எடுக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஒரு மாதிரி ஒரே செக்கு மாடு மாதிரி இருந்தாச்சு. இப்போ அதுல இருந்து சேஞ்ச் ஆகணுங்கிறப்ப வந்து கொஞ்சம் அந்த மைண்ட் வந்து திரும்ப திரும்ப பழையதுக்கே போயிடுது. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கணும். ரொம்ப பயங்கரமான விஷயமா சாமலா சொன்ன மாதிரி இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது லேஸ் காரியம் இல்லை. எனக்கு நல்லா புரியுது. நம்ம திங்கிங், தாட்ஸ், நம்ம வாழ்ற விதம், நம்ம சூழ்நிலை, நம்ம சுத்தி இருக்க அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க, நம்ம சமுதாயம் இப்படி வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து என்னடா புதுசா எடுத்து சொல்லி கொடுக்காங்க, இது எப்படி அது மாற்ற முடியும் அப்படின்னு அந்த ஒரு ஆலமரத்தை வந்து அப்படி வேரோட புடுங்கி வேற இடத்துல வச்சா எப்படி வைக்க முடியாது. அது இப்படியே வளர்ந்துட்டான், இப்படியே வளர்ந்துட்டோம். இப்பதான் தெரியுது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். நேத்து நான் வந்து செத்தோட பேசும் போயிருந்தேன். எனக்கு இந்த விஷயம் செய்யணும், ஓகே. நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், ஓகே. ஆனா நான் கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணிடக்கூடாது. நான் கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு என் வாழ்க்கை போயிடக்கூடாது. கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணிட்டா செய்யறானு நான் செக் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தது. ஸோ நான் ட்ரைனிங்ல என்னதான் நடக்கும் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் பெரிய ஆளாயிருவேன். நான் பாரு ஒரு நாளைக்கு எப்படி வேலை செய்தா பாரு, ஒரு நாளைக்கு 100 நம்பர் கொண்டு வரேன் பாரு, ஒரு நாள் நான் எப்படி எப்படி பண்ண போறேன் பாரு. ரைட்டு மௌனி, நீ பண்ணியா? ஒரு அப்படியே ஒரு பெரிய ஆளாகி அப்படியே பணக்காரனாகி அப்படி நான் ஒரு கோடி பேருக்கு நான் வந்து பணம் கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற வச்சு அந்த உலகத்திலே என்னை எல்லாரும் பாராட்டி பாராட்டி அப்படியே ஆசிரமம் கட்டி, ஹாஸ்பிட்டல் கட்டி, அப்படி கார்ல வந்து இறங்கி அப்புறம் நீங்க சோத்துக்கு வழி இல்லை, இந்த கற்பனை சூப்பரா இருக்கு அப்படி நினைச்சு நினைச்சு நல்லா இருக்கலாம், சரி வாங்க தூங்குவோம். இந்த கனவு எவ்வளவு நல்லா இருக்கலாம், எவ்வளவு அழகா இருக்கு. ரைட்டு. அதான் அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்குது. இந்த கேள்வி வந்து நான் எனக்கு இப்பவும் கேட்டுட்டு இருக்கேன். நீ கற்பனை பண்ணத சரி செஞ்சிருவேன்னு சொல்ல, சரி செய்வியா, கடைசி நிமிஷத்துல மாத்துருவியா அப்படின்னு நான் நேரத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் அந்த கேள்வி உடனே கேட்கல. எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் படிச்சுட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் டெய்லி போராட்டம் நடத்தீங்க, அதே போராட்டம் நானும் நடத்திட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த போராட்டத்தை வந்து எனக்கு அந்த டெக்னிக்லாம் தெரியும். அந்த டெக்னிக் அந்த போராட்டம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க ரொம்ப மோசம் தான் இருக்கு அப்படி பண்ணு, ஓகே. நான் அப்படியா உண்மையில நான் மோசமான ஆளா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். உண்மையிலே செய்துனா வெறும் பேச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒரு கேள்வி. நமக்கு நாம கேள்வி கேட்டுட்டே இருக்கணும், கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். நிறைய பேர் எம்எம்ஜி வந்து படிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வர இந்த சைடே வர மாட்டேன். என்ன போனா என்ன சொல்லுவாருன்னு தெரியும். இந்த கேள்வி என்ன பதில், இது சொன்னா என்ன, எதுக்கு அங்க போயிட்டு வாங்கி கேட்டுவாங்க, நம்ம செய்யறது பார்ப்போம் சொல்லுவாங்க. இந்த சைடு வரைய மாட்டாங்க. அந்த ஸ்டார்டிங்ல தான் அது எப்படி சார், இது எப்படி சார், அது எப்படி வாங்க வாங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறோம். சரி இதுக்கு தான் முறை, இதுக்கு என்ன பண்ண வாங்க போ, நம்ம வேலை செய்வோம். இந்த கேள்விக்கு இப்படி பதில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு மறுபடியும் தன்னைத்தான ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களா? ஏன் பண்றேனா, செய்யறேனா, வெறும் கனவு பண்ணிட்டு பேசுறேன். போன வருஷம் பெரிய பீல் அவுட் பேசினேன், இந்த வருஷம் நடந்துச்சா? என் ஒய்ஃபுக்கு அதை பண்ணி இதை பண்ணி செஞ்சனா, பிள்ளைகிட்ட அதெல்லாம் செஞ்சனா எல்லாம் நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். என்ன பேச்சு உனக்கு இல்லாத பீல் அவுட் தான், சரியா நீ உனக்கு என்ன அப்படி நமக்கு நாமே கேள்வி கேட்கும். நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா ஜாலியா அப்படி சுத்திட்டு இருக்கோம். நம்ம நாளைக்கு நம்ம டீம் வந்து நம்மள எப்படி பார்க்கும்? நம்ம அம்மா அப்பா எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஜோப்ல இங்க மூத்தவன் உனக்கு தெரிஞ்சு அப்படிப்பாங்க. எங்க அத்தை பையனுக்கு எங்க பக்கத்துல ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்கு. அவனு நானும் முதல்ல சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா அவன் தங்கச்சி எங்க அத்தை பையனுக்கு கட்டி கொடுத்தான். ஏன் நம்மளாம் மச்சினடா ஒத்தி ஒண்ணு, நான் இப்ப தான் நினைச்சேன் நீ இவன் இவ்வளவு பெரிய ஆளா, அவங்க குடும்பத்தை கூட ஆமாமா அப்படின்னு. அப்புறம் அவன் சொல்லலாம், என் மாப்பிள்ள ஒரு ஜோப்லாங்கி. டே என்னடா சொல்ற, என் மாப்பிள்ள ஒரு ஜோப்லாங்கி, அவன் ஒரு ஜோப்லாங்கி. அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கான். அவன் சொல்றான் மாப்பிள்ள ஒரு ஜோப்லாங்கி அப்படின்னு. நான் என் குடும்பத்தை சேர்க்கறதுக்காக எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதி அது எழுதி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நம்ம தாத்தாக்கு 9 பிள்ளைகள், 9 பேருக்கு 4 பிள்ளைகள், 4 நாளுக்கு 3 பிள்ளைகள், நம்ம கூட்டத்தை சேர்த்தா அப்பா 500 பேர் தெரியுது. உங்களுக்கு தாத்தா பாட்டி பெற்றது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்க அத்தை அவன் வேலைக்கு கிளைக்கு போயிட்டு வருவான். சுத்தம் நல்ல வருகிறாருங்க. அப்படிப்பட்டவனே அந்த பொண்ணு கட்டி கொடுத்தா சொல்லலாம் என் மாப்பிள்ள ஒரு ஜோப்லாங்கி. உங்களை ஒருத்தர் ஜோப்லாங்கி சொன்னா ஓகேவா? எங்க அப்பா ஒரு சோம்பேறி ஓகேவா? ஏன் அப்படியே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அது சும்மா பேச்சு ஒரு தாலி ஒண்ணு பண்ணாது. ஓகேவா உங்களுக்கு? உங்க பிள்ளை உங்களை ரோல் மாடலா எடுத்தா ஓகேவா? இப்போ இருக்க நிலைமையில நாட்டு ஓகேவா? பண்ணுங்க. அப்ப ஏதாவது பண்ணுங்க. தெலுங்கு
கோச் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கோச், அது வந்து சொல்றேன். பட் மத்தவங்க அது ஒரு பாயிண்டா கூட எடுத்துக்கலாம். நான் எப்படி வந்து சில சோம்பேறித்தனம், சில விஷயங்கள் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்தேன்னா, எந்த விஷயம் இப்ப நான் காலையில எந்திரிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு இஷ்யூன்னு வச்சுங்களேன். இப்ப நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், அது வந்து ரெகுலர் ஆயிடுச்சு கோச். பட் அதுக்கு முன்னாடி நான் அதை எப்படி மாத்திக்கிட்டேன் அப்படின்னா, காலையில எந்திரிக்கிறதுன்றது எவ்வளவு பாசிட்டிவான விஷயம்ன்றத நானே நிறைய பேருக்கு போய் சொல்லுவேன். நான் எந்திரிக்க மாட்டேன், நான் எந்திரிக்கவே மாட்டேன். அது எனக்கு கண்டிப்பா நைட்டு இப்ப தூங்கும் போது நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், சில ஆக்டிவிட்டிஸ்ல பண்றோம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா தொடங்குறது தான் தூங்குவோம். பட் காலையில அந்த அலாம் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு. அப்ப நான் ஒரு வீடியோ கேட்கும் போது அவர் சொன்னாங்க, நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடை வந்து சின்ன கோடா மாத்தணும்னா அதுக்கு பக்கத்துல நீங்க பெரிய கோடு போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சின்ன கோடா மாறிடும்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்ப நம்ம வந்து நெகட்டிவா இதுல நம்ம பேசிட்டே இருக்கோம், எந்திரிக்க மாட்டோம் பேசுறதுக்கு பதிலா எந்திரிச்சா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளே பண்றோமோ இல்லையோ 10 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு நான் என் கம்பெனில வந்து நானே சும்மாவே சொல்வேன். பசங்க கிட்ட போய் நான் காலைல எந்திரிக்கிறேன் தெரியுமா, இது எவ்வளவு பாசிட்டிவான விஷயம் தெரியுமா, இது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா, ஹெல்த்துக்கு இந்த இருக்கு, யூனிவர்ஸ் இந்த இது கொடுக்குது, அது இதுன்னு ஏகப்பட்டது நானே வாய்க்கு வந்தது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வந்து என் மனசாட்சியே எனக்கு கேள்வி கேக்குது. ஆனா இவ்வளவு சொல்றேன், நீ ஒரு நாள் கூட எந்திரிக்க மாட்டேன்றேன்னு அப்படி கேள்வி கேக்குது. அந்த ஒரு லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம எந்திரிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இன்னைக்கு நான் எந்திரிக்கலன்னா என்னால தாங்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த ஸ்டெப்ஸ் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப் தான் செய்ய பழக்கம் வந்துடும். சோ இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியல, வருத்தப்படுறோம்ல, இது ஒரு ஸ்டெப், இதே ஒரு ஸ்டெப் தான், வருத்தப்படுறது ஒரு ஸ்டெப். அது நடந்துச்சா? அந்த ஒரு கிரேட். தேங்க்யூ. செல்வன் சொல்லுங்க. பாசிட்டிவா அதை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன்னா இந்த நெகட்டிவ் வந்து ஒரு நாள் கண்டிப்பா ஜீரோ ஆயிடும் மாஸ்டர். அதுக்காக சொல்லுவோம். தேங்க்யூ சார். செல்வன் சொல்லுங்க. குயிக்கா. எஸ் மாஸ்டர். பெருசா சாதிக்கலாம்னு ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா அதுல என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா பண்ற விஷயத்த பண்ணிட்டே இருந்தா பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஏற்கனவே வேலையெல்லாம் விட்டுட்டு தானே நெட்வொர்க் பண்ணு பண்ணிட்டு இருந்தது. சரி சின்ன சின்னது பண்ணிட்டு இருக்கோம், வருமானம் வருது அப்படின்னு கடைசியில எல்லாமே ஃபேமிலியை திருப்பிட்டாங்க. நீ ஒழுங்கா வேலைக்கு போல, அதனாலதான் இவ்வளவு கடன் ஆகி போச்சு, நீ ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு. அப்போ உடனே முடிவெடுத்தேன், ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவோம், ஃபர்ஸ்ட் குடும்ப சூழல், நம்ம வேலைக்கு போலேன்னு சொல்றாங்க அப்பா அப்படின்ட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுது. காலையில ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் பிளிப்கார்ட்ல ரோடு இறக்குறது, ஏதோ ஒரு வேலை, ரெகுலர் வருமானம், மாசம் ஒரு 12 ரூபாய் சம்பளம் அப்படின்னு ஜாயின் பண்ணியாச்சு. அப்ப நம்மளை நாமே மாத்திக்கிட்டா மட்டும்தான் இதுல முடிவு வரும், நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நம்ம முன்னாடி தெரியும் தப்புன்னு, உடனே தப்பு சரி பண்ண ஆக்ஷன் எடுத்தாச்சு. ஓகே கிரேட்மா, தேங்க்யூ. அறிவல் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிக்கும் போது கஷ்டமா இருக்கும், பாடி பெயின் ஆகும், தூக்கம் வரும், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு ஒரு ஆரம்பத்துல. அதே பழக்கமாகும் போது என்னன்னா எந்திரிக்கிறது டக்குன்னு எந்திரிக்கும் போது என்னன்னா 10 நாள் சீக்கிரம் தூக்கம் வந்துடும். அந்த முதல் நாள் தூங்கும் போது தான் கரெக்டாக எந்திரிக்க முடியும். அந்த விஷயம் எந்திரிச்ச உடனே அந்த ப்ரீத்திங் பண்றோம், ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங்கா இது மாதிரி போகிறோம், உடம்பு வந்து இதுல ஏறுது, அந்த பிசிக்கலா இதாகுது. அடுத்த விஷயம் என்னன்னா அந்த புக்கு படிக்கிறது, இதெல்லாம் மைண்ட்ல வந்து எப்பயுமே வந்து பாடி ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து போய்கிட்டே இருக்கு. அது நம்ம ஆஃபீஸ் போறோம்னா அங்க 2 ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அதோட பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன, இப்போ நான் வந்து சேர்ந்து வச்சு சொல்லலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் கஸ்டமர் வந்தாங்க, வந்துட்டு ஒர்க் பண்ணி வைப் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி நிறைய பிரச்சனை இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, ஆனால் சீரியஸ் வந்து தெரியல. அது சொல்லும் போது என்னன்னா வீட்டுல கேட்டு வரோம் அப்படின்னாங்க, கொஞ்சம் அவங்க பையத்தை கேட்டு வந்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க எடுத்துட்டு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் கேஷுவலா டிக்கில வச்சு தலையில ஓங்கி அடிக்கிற மாதிரி சில பாயிண்ட் சொன்னேன், அவ்வளவுதான். அவர் வந்து ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் ஸ்பெஷல் சைடு அவங்களுக்காக வந்தாங்க, அவங்க கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் சைடுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது என்ன செய்றாங்க, அந்த கூட வந்தவங்க வந்து அவங்க பையனுக்கு இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமா இருக்கு, கூட்டு வரணும் அப்படின்னாங்க. அவங்க பையனை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா. அவங்கள கேட்கும்போது எனக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் எடுக்கணும், பையன் கூட லேட் ஆகும், உங்களுக்கு வந்து அந்த சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, இந்த இமீடியட் எடுக்கணும்னு உங்களுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ்ல போய் மாட்டிக்கிற வேண்டி வரும் அப்படின்னா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேல நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க 10 இன்விடேஷன் சொல்லி, அது வந்து கூட வந்தவங்களும் ரிஜிஸ்ட் பண்ணி அது பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம படிச்ச விஷயம் தான். இது வந்து நம்ம மைண்ட்லயோ மனசுலயோ எந்த ஒரு அழுத்தம் இல்லாம வர்ற கஸ்டமருக்கு வந்து என்ன நம்ம சொல்லணுமோ அதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த விஷயம் வந்து இப்பதான் எனக்கு வந்து நல்லாவே பாசிட்டிவா போயிருக்கு. எவ்வளவு பெரிய பிளஸ்ட் இல்லையா, எவ்வளவு பெரிய பிளஸ்ட். அதாவது நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்ணீங்க, மக்களை பாக்குறீங்க, பேசுறீங்க, அவங்களும் ஜாயின் பண்றாங்க, கூட இருக்கவங்க ஜாயின் பண்றாங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ்ல எங்கேயும் ப்ரெஷர் கொடுக்கல, நமக்கு டென்ஷன் இல்ல, இவங்க ஜாயின் பண்றாங்களா ஜாயின் பண்ணாங்களா அந்த டென்ஷன்ல ஸ்மூத்தா நடக்கு. எப்படி இந்த லெசன் நம்ம படிக்கணும், பெருசா எப்படி சாதிக்கலாம்ல வந்துட்டு நம்ம டெய்லி நினைச்ச மாதிரி வாழணும், அட் சேம் டைம் பெருசா சாதிக்கணும். அதே மாதிரி நினைச்ச மாதிரி மக்கள் கூட பேசணும், ஆனா பிசினஸ் நடந்துட்டே இருக்கும். அதுதான் நடந்து முடிஞ்சு சொல்றாங்க. கிரேட் அறிவுலகன். எஸ் மா, லெசன் எல்லாம் ஓட்டு கோச். அவங்க அந்த முதல் ஒரு
அதாவது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒய்ஃபுக்கு தைராய்டு இருக்கு, அதுன்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா அவங்களுக்கு இப்ப வேண்டாம், அவருக்கு ரிசல்ட் கிடைச்ச போய் உங்களை பத்தி பார்ப்போம். அவங்க எங்களை ப்ரெஷர் பண்றாங்க, எனக்கு வேணும்னு. நான் வந்து இல்ல வேண்டாம், அவருக்கு ரிசல்ட் கிடைச்சா நீங்க வாங்க அப்படி மாதிரி அவங்களை ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். என்ன நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சரியா நாள் இருக்கீங்க? நாங்க முதல்ல ஒரு ஐடி போடுவோம், அப்புறம் உங்க சித்தப்பா பெரியப்பா 2 ஐடி போடுவோம், உங்க பையனுக்கு உங்க மாதம் ஐடி போடுவோம், 7 ஐடி போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பெருசா இருக்கணும் நாங்களே சொல்லி ஒரு ஐடி போட 3 ஐடி 7 ஐடி போடுவோம். நீங்க வந்தால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ரிசல்ட் சொல்லிட்டு என்ன ஆள் பிசினஸ் பண்ண தெரிய ஆளா இருக்கீங்க நீங்க போக. புரியுது, சரி சொல்லுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது அது நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை நோக்கி தான் பண்ணிட்டு இருப்போம். அதோட ரிசல்ட் வந்து நமக்கு உடனே தெரியாது. ஆனா இறுக்கி பிடிச்சி நம்ம அந்த விஷயத்த செஞ்சுட்டு இருப்போம். அதோட ரிசல்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இல்லடா இது நம்மளுக்கு இது சரி வராதாட்டுக்கு, இது நம்மளுக்கு செட் ஆகாதாட்டுக்குன்னு அந்த பழைய ரொட்டீனை நம்ம திரும்ப அப்படியே ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனா அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா இந்த பேஷன்ஸ் இல்ல, இந்த இடத்த நம்ம சேஞ்ச் பண்றோம், இந்த நம்மளுக்குள்ள இந்த ஹேபிட்டை வர வைக்கும் போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் மட்டும் தான் நம்மளுக்கு முன்னாடி தெரியுது. பொறுமையா நின்று அதை பார்க்கணுங்கிற அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா அதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் மாஸ்டர். எக்ஸாக்ட். இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸாக்டா கரெக்ட். அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி போவோம். ஆனா அங்கதான் தப்பு பண்றீங்க. அப்படி பின் போகும்போது பார்த்தா அந்த பண்ணுறதுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். இங்க நம்ம எப்ப சொல்றது ஆர்கானிக் growth. நம்ம எம்எம்ஜில படிக்கிறதுலாம் ஆர்கானிக்கா growth ஆயிருக்கும். நாளைக்கு இப்ப இல்ல 10 வருஷம் இல்ல 20 வருஷம் நினைச்சு நீங்க அவனை பார்த்தாலும் இவன் உண்மையை சொன்னாடா அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது தெரியணும். அந்த நேரத்துல நம்மளை ஜிமிக்ஸ் பண்ணி ஏமாத்தினா இவன் அப்படின்னு நம்மளை பார்க்க கூடாது. காலம் ஃபுல்லா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அவங்களை பார்த்துட்டே இருக்கலாம். அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். என்னைக்கு எதையும் மறைக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும், அமுக்கணும் அப்படி தேவையில்லாம போற விஷயம் தான் நம்ம படிக்கிற விஷயம். கிரேட் மேம், லெசன் பேர்லாம் சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க. அது எப்படி நிறைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க மண்ணாலி போட்டு அப்புறம் பெரிய கல்லுகளை போட்டீங்கன்னா உள்ள போகாது. சேம் டைம் முதல்ல பெரிய கல், அப்புறம் சின்ன சின்ன கல், அப்புறம் நீங்க மண்ணு எல்லாம் பொடிக்கல் போட்டீங்க அப்படின்னா நல்லா அழகா நிறைஞ்சிடும். அது அந்த மாதிரி தான் நம்ம நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியும். ஸோ கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது லெசன், ட்ரைனிங்கு, படிப்பு, ஷூட்டிங்கு, கான்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியமான அந்த ஒரு விஷயம். மற்றபடி நெட்வொர்க்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினான மக்கள் யாரு, நம்ம டீம் யாரு, டீமில் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வேலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, எதை நம்ம பெருசாக இன்னைக்கு பண்ண முடியும், எந்த ஒரு விஷயம் நம்மளை பெரிய மாற்றத்தை கொண்டு போகணும் அப்படின்னு இந்த ரொம்ப முக்கியமான அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா மற்ற 3 விஷயத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ ஜென்ரல் வந்து கவலைப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான விஷயம் பண்ணிட்டோம், மனசு நிம்மதி அப்படின்னு ஒரு சட்டிஃபிகேட் எடுக்கலாம். அடுத்தது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதில் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது வந்து நிறைய லிஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 3 நாள் இதான் பண்ணணும். எதெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு 3 சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்க. மற்றபடி சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்க. லிஸ்ட்டை பெருசாக எழுதி அது எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணிடாதீங்க. எப்போ வந்து நீங்கள் நிறைய லிஸ்ட் எழுதி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அது பயங்கரமாயிரும், ஒன்றுமே பண்ணமாயிரும். ஸோ ஷெட்யூல் எழுதி பிளான் பண்ணி அந்த 3 விஷயத்தை செக்ரேட் பண்ணி விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது விஷயமா நம்ம எல்லாமே மெஸ் இருக்குது, நம்ம லைஃப் சிஸ்டம் ஆர்கனைசேஷன், நம்ம ஒவ்வொரு வேலைகளும் எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் அந்த சின்ன சின்ன விஷயமா. இப்போ நிறைய கேட்கலாம், அந்த மைண்ட் திங் ஒன்று பெருசு இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் மீதியில் 3 சின்ன சின்ன விஷயங்கள் ரைட்டா. ஆனால் இதை தவிர நம்மகிட்ட நிறைய டூ லிஸ்ட் இருக்குது, நிறைய இம்பார்ட்டன் லிஸ்ட் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் டூ லிஸ்ட் எழுதி வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் கமிங் டேஸ்ல வந்து அதை அலோகேட் பண்ணிக்காங்க. நம்ம கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு லைவ் இருக்கு, இன்னைக்கு லைவ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வருது ஒரு கோல் அச்சீவ் பண்ணதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். இப்போ நான் அது பண்ணா எவ்வளவு நேரம் ஆகுது, சரி நமக்கு குழந்தை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் வெயிட் பண்ண வேண்டியது. அது முன்னாடி நிறைய விஷயம் இன்னும் நிறைய விஷயம் வெயிட் பண்ணிடும். அது ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு டைம் ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும் முதல்ல முடிவு பண்ணிடுங்க. என்னடா ஒரு 15 நிமிஷம் வேலை அதுக்கே அவ்வளவு போட்டு மடக்காய் வேணும். 1 கால் பண்ணுவோம் என்ன கால் பண்ணுவோம் 2 நிமிஷம் வேலை உடனே கால் அடி அப்படி எதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு ஒரு டைம் எடுக்கும். 1 2வது இந்த வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏய் செய்யலன்னா வம்பு ஆகிப்பா நீ போ அப்படின்னு. கரண்ட் பில் கட்டணும், கரண்ட் பில் ஏன் கட்டலன்னு என்ன ஆனா பீஸை பிடிக்கிட்டு வருவான் லைட்ல ஐயோ முதல்ல போய் கேட்டு அப்படி. ஏன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ முதல்ல ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும். 2வது அந்த வேலை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வரணும். 3வது நம்ம எங்கெல்லாம் ஸ்டக் ஆகிருக்கோம், என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அதுல இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த வேலை செஞ்சுட்டேன்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு வேலை செய்து மட்டும் இந்த இது அதுக்கப்புறம் கடைசி அவ்வளவு வந்துட்டு இதுக்கு நான் என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். காலையில் எந்திக்கணும், அல்ல இதை செய்யணும், அல்ல அதை செய்யணும், அங்கே போகணும், இவ்வளோ பணம் கொடுக்கணும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன எதெல்லாம் இது வேலை செய்யுதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும். இது கேட்கும், நீ என்ன வேலை செஞ்சாலும் என்ன தருவ, நீ என்ன தருவ, எனக்கு என்ன செய்வ, நீ உனக்கு நான் அந்த இது தரேன் அப்படின்னு அந்த என்ன வேலை செய்யறது அந்த வேலை மட்டும் கேட்கும். நீங்க அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். நேற்று தான் பேசினேன், எங்கேயோ யார் வீட்டுக்கு போன மாதிரி என் ஒய்ஃப்க்கு வளகப்பு ரோஸ் வயிற்றில் இருக்கா. நான் 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. வீட்டில் வந்தால் மரண கலாய் இல்லை சரியா. ஒரு வருஷம் எங்கள் வீட்டில் மாமாமையார் யாருமே கூட பேசவே இல்லை. எனக்கு கேட்டுச்சது, நீ என்ன கொடுப்ப, என் பொண்டாட்டி வளகாப்புக்கு நான் இருக்க மாட்டேன், இது தாரேன் எனக்கு ஓகேவா, தா வா. அதோட விளைவு எனக்கு இன்டர்நேஷனல் கம்பெனியில் பேருள்ள வேலை கிடைச்சு, அதுக்கப்புறம் லோன் கிடைச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு காம்பவுண்டட் காம்ப்ளெக்ஸில் 2 bedroom ஹால் கிச்சனில் அதெல்லாம் விளையாடும் போது அன்னைக்கு நான் எடுத்தலாம் முடிவு. அது அன்னைக்கு நான் பொண்டாட்டி வளகாப்பை சிறப்பாக செஞ்சிருந்தேன்னு வைங்களேன்,
என்ன நடந்ததுன்னு தெரியாது. அன்னைக்கு அந்த பெரிய தியாகம் பண்ண பெரிய பிரச்சனை உண்டாச்சு வீட்டுல. ஆனா இன்னைக்கு உனக்கு என்னம்மா, உனக்கு உன் புருஷன் சம்பாதிக்க நல்லா இருக்க, வீட்டுல இருக்க, அது இருக்க, கார் இருக்க, உனக்கு என்ன அப்படின்னு போன பண்ணி எவ்வளவு கொழுப்பு இருந்தா போன பண்ணி வைத்தியத்துல கூட்டுவாங்க அப்படிங்க வைஃப். அன்னைக்கு பண்ண தியாகம். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்களோ, என்ன தியாகத்துக்கு ரெடி நீங்க? தியாகம் கேட்காது, என்ன தருவ நீ எனக்கு தெரியுமா? சும்மா சொல்லுவாங்க பெரிய பெரிய பில்லிலாம் கட்டும்போது ஏதோ வெட்டிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, நரபலி பூஜை கொடுப்பாங்க, பூசணிக்காய் வெட்டுவாங்க. அது மாதிரி நீ என்ன விட்ட ரெடி உங்க கோல் அச்சீவ் பண்ணதுக்கு? அதோட பெனிஃபிட் என்ன கிடைக்கும்? ஸோ என்ன கோல் எடுத்தாலும் சரி, இந்த 4 விஷயம் பார்த்துக்கங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்னு ஓட்டு கோச் வேற எதுவும் ஷேர் பண்ணலாம். 4 நிமிஷம் 4 மினிட்ஸ்ல. பெருசா சாதிக்கிறதுக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் தான் காலையில என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். எஸ் முருகேசன், நீங்க ஷேர் பண்ணலாம். காலையிலே மாஸ்டர் கூப்பிட்டு வச்சு பலர்னு அரைஞ்சிட்டாரு. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஓகே சவரேஜ் சார் நம்ம வந்து அதாவது நமக்கு என்ன விஷயம் சந்தோஷம் ரொம்ப கொடுக்குதோ நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாம எதையுமே அடைய முடியாது. சாக்ரிஃபைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றதுக்கு அதுக்கு பெரிய மனசு வேணும், அது தைரியம் வேணும், மனசுங்களோட தைரியம் வேணும். அதுதான் சார். ஸோ டு லிஸ்ட் எழுதுங்க. டு லிஸ்ட் பண்ணதுக்கு வந்துட்டு எவ்வளவு டைம் ஆகும்னு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த இது நான் ஏன் பண்றேன், எங்க ஸ்டக் ஆகி நிற்கேன், எது எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படி எழுதுங்க. நான் இது பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் இது கேட்கும், என்ன தருவா எனக்கு சாக்ரிஃபைஸ், நரபலி என்ன கொடுப்ப நீ, என் ரத்தத்தை வெட்டி இந்த சுடுகாட்டில் மந்திரவாதிலாம் செய்வாங்க, ரத்தத்தை வெட்டி ரத்தத்தெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க, அல்லது நாக்கு வெட்டிலாம் அப்படி இப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்னத்தை வெட்டி கொடுக்க ரெடி அந்த சாதிக்கிறதுக்கு? அதுக்காக அதெல்லாம் போட்டு வெட்டிடாதீங்க. நான் சும்மா சொல்றேன், நீங்க உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணீங்க, காலை தூக்கத்துக்கு எடுக்காது. தென்மா பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ். சார் அந்த லிஸ்ட் எழுதும் போது நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்றோம், இது கிடைக்கும், பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல அதிகமா வச்சுக்கணுங்கிறத எடுத்துக்கலாம் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப கரெக்ட். நம்ம 30 க்ளோசிங்ல பாத்துருக்கோம். இது பண்ணலன்னா என் லைஃப் என்னெல்லாம் மோசமா. ரொம்ப சூப்பரான பாயிண்ட்மா. கிரேட். ஷேர் பண்ணா எடுத்து 9 சொன்ன மாதிரி நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவுதான் கிடைக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்றோமோ அந்த அளவு தான் நமக்கு பணம் கிடைக்கும். பயங்கரமான பாயிண்ட். ஒண்ணுமே கிடைக்கலையா, நோ ப்ராப்ளம். நீ ஒண்ணுமே கொடுக்கல, ஒண்ணும் கிடைக்கல. நேற்று ஜஸ்ட் பெட்ரோல் பம்ப்ல போயிட்டு 520 ரூபா 530 ரூபா போடு. ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தம். இந்த 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிச்சா போயிடும். ஆனா ஒரு மனுஷன் மேல சிரிப்பு நம்ம கொடுப்போம், எவ்வளவு கொடுப்போம், நமக்கு அதான் கொடுக்க முடியும். அதே கொடுத்து சந்தோஷப்படுத்தோம். தென்மா கோபி சொல்லுங்க. கிரேட்மா, நல்ல பாயிண்ட். நீங்க வந்து கையறுத்து இது மாதிரி எல்லாம் சொன்னீங்க. நாங்க வந்து மொட்டை அடிச்சு முடிய கொடுத்துருவோம். ஏன்னா அது திரும்ப வளர்ந்துடும். சரி, அது ஒரு பக்கம். ஆனா பட் மொட்டை அடிக்கிறதுனால ஒன்றும் வருமானம் எனக்கு தெரியல. பட் அது கூட நீங்க டெய்லி பண்ற ஆக்ஷன்ஸும் அந்த செய்யற தொழிலுக்கு வேண்டான டெக்னிக்ஸும் டூல்ஸும் தான் காப்பாத்துன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப அறிவு சொன்ன மாதிரி பேசியே இருக்கும்போது தன்னாலே அவங்க ஜாயின் பண்றாங்க, வேண்டான்னு சொல்றோம், நடக்கு அழகா போதுலாம். அந்த மொட்டை அடிக்கிறது போது எனக்கு தெரிஞ்சு இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் சாமிக்கு எகேன்ஸ்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க. பட் அங்க போய் வேண்டிக்கிறது எனக்கு ரொம்ப சாமி கும்பிட போறவங்க ஷார்ட்கட்ல தான் பண்ணிடலாமா நினைச்சு போறவங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் சாமி கும்பிட்டுக்காங்க. இப்ப நான் வந்து இந்த மலையில பைக் எடுத்து போறேன், திடீர்னு கல்லுல உருண்டு விழுது, அது சாமி வேண்டிக்கலாம். ஐயா சாமி கல் ஏன் தலையில விழுந்துடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம கையில் ஒண்ணுமே கிடையாது, கடலை பார்த்து போட்டதான். ரெண்டாவது சாமி கும்பிடுவது தலையில கல் விழாம இருக்கான், அவன் தலையிலும் கல்லுதான் விழுது. சாமி கும்பிடுறதாலும் கல்லு விழுது விழுதா போகுது. நீ கும்பிட்டான்னு கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். ஆனா அது என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்யணுமோ செஞ்சா போய்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா. சீலா சொல்லுங்க. ரைட் டைம். சார் நீங்க சொன்னதுதான் சார். ஏதாவது ஒரு கோல் ஒன்று அச்சீவ் பண்ண முடியலன்னா ஒரு 100 ரூபாய் நோட்டையோ ஒரு 10 ரூபாய் நோட்டையோ தீச்சு போடு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ அந்த கோலுக்கான இது பண்ணுவ. அதை வந்து நான் ஃபாலோ பண்றேன் சார். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். சோ அதை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே அதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. தென் கல்ச்சர் போயிடலாம். ஓகே, ஓவர் டு கோச். சார் இன்னைக்குள்ள 8 மணிக்கு கோலை எப்படி அடையிறதுன்ற லைவ் செஷன் இருக்கும். நாளைக்கு காலையில சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் 7 மணிக்கு, 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். இன்னைக்குள்ள கல்ச்சர் பாயிண்ட் 140. எமர்ஜென்சிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு நாள்ல என்னெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்குமோ அதை வந்து நிறைய கற்பனை பண்ணுவோம். ஒரு நாள்ல அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு. அதே மாதிரி ஒரு வருஷத்துல வந்து இவ்வளவும் பண்ண முடியுமான்னு நினைக்கிறத விட நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எமர்ஜென்சிக்கு தெரியும். அதாவது வி அண்டர் எஸ்டிமேட் a year and ஓவர் எஸ்டிமேட் a day. வருஷத்துல வந்து நம்ம என்னெல்லாம் சாதிக்க முடியும், ரெகுலரா பிளான் பண்ணி சின்னதா பண்ணோம்னா என்னெல்லாமா பண்ண முடியும். இந்த இந்த இது எனக்கு புரிஞ்சுட்டோம். ஒரு நாளைக்கு என்னெல்லாம் சாதிக்க முடியும் நினைக்குமோ அதை நம்ம செய்யாம போயிடும். ஆனா ஒரு வருஷத்துல என்னெல்லாமோ பண்ணலாம், ஆனா அதை பண்ண மாட்டோம். என்னைக்கு இந்த பிளானிங் ஸ்கெட்ச் போட்டு அடிச்சோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ரைட், கிரேட்மா.